பொதுவாக ஒரு ஆபத்து வருது, நம்மளை நோக்கி ஒரு மரணத்திற்கு ஏற்றதான ஒரு ஆபத்து வருது அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்லுவோம். ஸோ இதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்ன ஒரு வார்த்தையினால் சொல்லுவாங்கன்னா, எஸ்ஓஎஸ், சேவ் அவர் சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்கும் பொழுது, இல்லை மெரைன் அந்த கடலில் கப்பல் போகும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கும்போது மெய்டே மெய்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த மெய்டே அப்படிங்கிற வார்த்தையினால் வந்து தனக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, 1920 அந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளைட்டில் போகும்பொழுது ஏதாவது வந்து ஃப்ளைட்டுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை வந்து காப்பாற்றுங்க, சேவ் அவர் சோல், எஸ்ஓஎஸ் சிங்கிள் காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி பைலட்ஸ் வந்து அவங்கவுங்கள ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை சொல்லி டேஞ்சரை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் அது முக்கால்வாசி ஆபத்துகள் வந்து காப்பாற்றப்படாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அது புரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. ஸோ அந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை, அந்த ஒரு விஷயத்தினாலே நிறையா ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு அப்போ உள்ள இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்தில் க்ராய்டன் ஏர்போர்ட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ரேடியோ ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜாக ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கணும். அந்த வேர்டை வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேர்டை கண்டுபிடின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, மெய்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டை வந்து சொல்லியிருக்காரு. ஃப்ரெஞ்சு வேர்டு, அந்த மெய்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக அந்த மெய்டருங்கிற வார்த்தையோட முழு வார்த்தை எப்படி இருக்குன்னா, வெனஸ் மெய்டர் அப்படின்னு அர்த்தம். வெனஸ் மெய்டர்னால் இங்கே வா, என்னை வந்து காப்பாற்று, கம் அண்ட் ஹெல்ப் மீ. ஸோ இதுதான் வந்து அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுது. மெய்டர்னு சொல்லலாம். மெய்டர்னு சொன்னால் அது வந்து இது வந்து ஏதோ டேஞ்சரில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை இன்டர்நேஷ்னல் ஏவியேஷனும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இன்னொரு வார்த்தையும் கூட இருக்குது. அது என்ன வார்த்தைன்னா பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ பேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, ஆனால் அது வந்து உயிரை போக்குற அளவுக்கான ஆபத்து கிடையாது. இந்த ஆபத்தில் வந்து யாராவது வந்து காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பேன் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இந்த மெய்டே அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.